ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன ஊற வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வரகரிசியை வச்சு ஒரு தோசை எப்படி வாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். வரகு சிறுதானியத்தில் ஒன்று. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர், புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் வரகரிசி ஒரு 3/4 கிலோ வாங்கி நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஆகிடுத்து. இந்த 3/4 டம்ளர் வரகரிசிக்கு நான் 1/4 டம்ளர் முழு உளுந்து, இந்த பாருங்கள், 1/4 டம்ளர் முழு உளுந்தை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுவும் நல்லா ஊறி வந்துடுத்து. இப்போ முதல்ல இந்த உளுந்தை போட்டு கிரைண்டரில் நைஸாக அரைச்சின்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற வரகையும் போட்டு உப்பையும் போட்டு சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சு நம்ம தோசை வாக்க போகிறோம். வாங்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கோ, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 3/4 கிலோ வரகரிசி ஊற வச்சுருந்தோம். வரகரிசியை தனியாக இதுக்கு திட்டமாக உப்பை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 1/4 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, உளுந்தையும் தனியாக அரைச்சாச்சு. உப்பு போட்டு வரகரிசி அரைச்சதுனால இந்த உளுந்து மாவை இதோட நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாவு சாஃப்டாக. இதை இப்போ நல்லா கரைச்சி வச்சிடலாம். நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்கட்டும். புளித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்க, நம்ம வரகு உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 6-7 மணி நேரம் எடுத்து மாவு நல்லா புளிச்செடுத்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டிமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுட்டேன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். வாங்க இப்போ எப்படி தோசை வாக்குறதுன்னு பார்க்கலாம். கல் காஞ்செடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கனமாக வேணும்னா கனமாக வாக்கலாம், இல்லை மெலிசாக இழுக்கிறதாலும் மெலிசாக இழுக்கலாம், உங்கள் சௌரியம்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப வரப்பிரசாதம். எப்போதும் அரிசி உளுந்தில் போட்ட தோசை நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சிறுதானியத்தை சேர்க்கும் போது உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகும், மற்ற புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம் அதிகமாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது, ரொம்ப ஸ்லோவாக தான் பிளட்டில் ஏறும். அதனால் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தின்னு வர்றது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் எடுத்து அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் வரகு தோசை. அந்த காலத்தில் ஒரு பழமொழியே உண்டு, வரகு சாப்பிட்டோம்னா உடம்பு சரகா இழைச்சிரும்பா. இது பாருங்க, 2 பக்கமும் நல்லா கரகரன்னு வெந்துடுத்து. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி மாவெல்லாமல் ஊற்றிக்கலாம். இதை பாருங்க, நம்மளுடைய டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வரகு தோசை ரெடியாக எடுத்து எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்க. இந்த வரகு தோசைக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசைக்கு இந்த சின்ன வெங்காய சட்னி தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.